சொந்த நாட்டினராக இருந்தும் தொல்லைகள் கொடுத்த மஹிம்தாரை கூட சுவாமிஜி ஒருபோதும் வெறுக்கவில்லை. விருப்பு வெறுப்பற்ற மகானாகவே என்றும் திகழ்ந்தார் அவர். அமெரிக்க மக்களை புரிய வைப்பதற்காக சில கூட்டங்களும் புகழ்மொழிகளும் தேவைப்பட்ட போது அதனை செய்யுமாறு இந்தியர்களை தூண்டினார். எதிர்பார்த்ததை விட அதிகமாக இந்தியாவில் நிகழ்ச்சிகள் நடைபெற்ற போது அன்னையின் அருளை எண்ணி நெகிழ்ந்தார். அப்போதுதான் ஜூலை மாதம் மஹிம்தாரின் ஒரு நூல் வெளிவந்தது. அதை பற்றி மேரி ஹேலுக்கு எழுதினார். எனது நண்பர் மஹிம்தாரின் நூலை இன்டீரியர் பத்திரிகை புகழ்ந்து எழுதியிருப்பதை கண்டேன். அவர் பெரியவர், நல்லவர், சொந்த நாட்டு மக்களுக்காக எவ்வளவோ செய்தவர் என்று கூறினார். தம்மை இகழ்ந்து தமது நடத்தையை பற்றி அவதூறு பரப்பிய ஒருவரை பாராட்ட எவ்வளவு பரந்த மனம் வேண்டும்? ஸ்ரீராமகிருஷ்ணரிடமிருந்து அத்தகைய பாடத்தை தானே பெற்றிருந்தார் சுவாமிஜி. ஒருமுறை ஸ்ரீராமகிருஷ்ணர் இளம் நரேனிடம், கடவுளில் வாழ்பவர்களை சில நேரங்களில் உலகியல் மக்கள் குறை கூறுவார்கள், கேலி பேசுவார்கள். யானை கம்பீரமாக நடந்து செல்லும், பின்னால் தெருநாய்கள் குறைத்தபடியே ஓடும். யானை அவற்றை சிறிதாவது பொருட்படுத்துமா? என் மகனே, ஒருவேளை உன்னை பலர் பின்னால் இருந்து அவதூறு பேசுவதாக வைத்துக்கொள், அவர்களை நீ என்ன செய்வாய் என்று கேட்டார். அதற்கு நரேன் வெறுப்பு குரல் தொனிக்க, அதேதான், தெருநாய்கள் என் பின்னால் குறைக்கின்றன என்று நினைத்து ஒதுங்குவேன் என்றார். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்துவிட்டு, வேண்டாமப்பா, அந்த அளவிற்கு போகாதே. எல்லோரிலும் கடவுள் அல்லவா இருக்கிறார். அசையும் பொருள், அசையா பொருள் அனைத்திலும் அவரே விளங்குகிறார். எனவே அனைத்திற்கும் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்றார். சுவாமிஜி அதையே செய்தார். என்னை புரிந்து கொள்ளாததற்காக பாதிரிகளையோ மற்றவர்களையோ நான் குறை கூற மாட்டேன். ஏனென்றால் பெண்ணையோ பணத்தையோ சிறிதும் பொருட்படுத்தாத ஒரு மனிதனை அவர்கள் கண்டதே இல்லை அல்லவா? அது சாத்தியம் என்றே முதலில் அவர்கள் நம்பவில்லை. எப்படி நம்புவார்கள்? பிரம்மச்சரியம், தூய்மை இவற்றை பற்றி மேலை நாட்டினரின் கருத்துக்கள் இந்தியர்களின் கருத்தை போன்றதே என்று எண்ணி விடாதே என்று எழுதுகிறார் அவர். இறைவனைப் போலவே தர்மத்தையும் நம்பியவர் அவர். தர்மத்தின் வழி நடப்பவனை தர்மம் காக்கிறது என்பதையும் அறிந்தவர் அவர். எனவே அவர் எதற்கும் அஞ்சவோ தயங்கவோ இல்லை. தர்மம் அவரை கைவிடவில்லை. பாதிரிகள் மற்ற அனைவரின் எதிர்ப்புகள் இவை அனைத்தையும் மீறி மக்கள் சுவாமிஜியை நாடவே செய்தார்கள். அதே கடிதத்தில் சுவாமிஜியை தொடர்ந்து கூறுகிறார், மக்கள் இப்போது என்னை சுற்றி அதிகமாக கூடுகிறார்கள். உடல் ஆசைகளை உண்மையிலேயே அடக்கி ஆளக்கூடிய மனிதர்கள் உள்ளார்கள் என்பதை இப்போது நூற்றுக்கணக்கானோர் பூரணமாக நம்புகிறார்கள். இந்த கருத்துக்களில் மக்களின் பக்தியும் ஸ்ரத்தையும் அதிகரித்து வருகிறது. காத்திருப்பவனுக்கு எல்லாம் வந்து சேர்கின்றன. தம்மை எதிர்த்த மிஷினரிகளையும் பாதிரிகளையும் சுவாமிஜி இவ்வாறு ஒரு உயர்ந்த கண்ணோட்டத்தில் பார்த்தார். அது மட்டுமல்ல, அவர்கள் தரும் தொல்லைகளையும் தாம் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக மாற்றிக்கொள்கின்ற பக்குவம் படைத்தவராக இருந்தார் அவர். ஒரு சமயம் அவர் ஒரு மிஷினரியின் அறையிலேயே தங்க நேர்ந்தது. அந்த அன்பர் முதலில் சுவாமிஜியின் அன்பராக இருந்து பிறகு மிஷினரியாக மாறியவர். அவர் ஒரு மிஷினரி என்பதால் சுவாமிஜியின் கருத்துக்கள் அவரை மிகவும் வெறுப்படைய செய்தன. அந்த வெறுப்பை அவர் சுவாமிஜியிடம் வெளிப்படையாகவே காட்டினார். அதை பற்றி நண்பர் ஒருவர் சுவாமிஜியிடம், சுவாமிஜி, உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற, உங்களை வெறுக்கின்ற ஒருவருடன் நீங்கள் ஏன் தங்கியிருக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சுவாமிஜி சிரித்து கொண்டே கூறினார், ஓ, என்னை நான் கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக அவர் எனக்கு வாய்ப்பு அல்லவா தருகிறார். கடவுள் அவருக்கு அருள் புரியட்டும் என்றார். சுவாமிஜியின் டெட்ராய்ட் நாட்கள் எதிர்ப்பு அலைகளை சமாளிப்பதிலேயே கழிந்தாலும் சில நல்ல உள்ளங்களை அவருடன் இணைக்கவும் செய்தது. அவர்களில் முக்கியமானவர் மிஸ் கிறிஸ்டைன், பின்னாளில் சிஸ்டர் கிறிஸ்டைன் என்று அழைக்கப்பட்டார். சுவாமிஜியுடன் இவரது தொடர்பு ஒரு தந்தை மகள் உறவாக என்றென்றும் நீடித்தது. பின்னாளில் இவர் சகோதரி நிவேதித்தையின் இந்திய பணியில் இணைந்து செயலாற்றவும் செய்தார். மற்றொருவர் மிஸ்ஸஸ் மேரி பங்கே. இவரும் பின்னாளில் சுவாமிஜியின் நெருங்கிய சிஷ்யைகளுள் ஒருவர் ஆனார். சுவாமிஜி தமது சொற்பொழிவுகளுக்காக ஒரு லெக்சர் பீரோவுடன் 3 வருடங்களுக்கு ஒப்பந்தம் செய்து கொண்டார் அல்லவா? அவர்களது அளவுக்கு மீறிய தலையீட்டின் காரணமாக ஒப்பந்த காலம் முடியும் முன்பே அவர் அதனை விட்டு விலக நேர்ந்தது. அவர்கள் ஏற்பாடு செய்கின்ற நிகழ்ச்சிகளில் மட்டுமே
சுவாமிஜி கலந்து கொள்ள முடியும் என்பது ஒரு பக்கம். வேறு யாராவது அழைத்து சுவாமிஜி சென்றால் அங்கே கிடைக்கின்ற பணத்திலும் லெக்சர் பீரோவினர் உரிமை கொண்டாடினர். ஊரூராக சென்று சர்க்கஸ் நிகழ்ச்சிகளை நடத்துபவர்கள் விளம்பரம் செய்வது போல் தம்மை அவர்கள் விளம்பரப்படுத்தியதும் சுவாமிஜிக்கு பிடிக்கவில்லை. எளிய மனம் படைத்த சுவாமிஜியை அவர்கள் பயங்கரமாக ஏமாற்றவும் செய்தனர். இவை அனைத்தின் காரணமாக சுவாமிஜி அவர்களை விட்டு விலக நேர்ந்தது. டெட்ராய்டு சொற்பொழிவுக்காக $900, அதாவது 2700 ரூபாய் கிடைத்தது. வேறு சொற்பொழிவுகளில் 1 மணி நேரத்திற்கு $2500, அதாவது 7500 ரூபாய் சம்பாதித்தேன். ஆனால் என் கைக்கு வந்தது $200 தான். ஒரு மோசமான லெக்சர் பீரோ என்னை ஏமாற்றிவிட்டது. நான் அவர்களின் சேர்க்கையை உதறிவிட்டேன் என்று ஜூலை 11ஆம் நாள் அலசிங்கருக்கு எழுதினார் சுவாமிஜி. ஏற்கனவே லெக்சர் பீரோவின் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதால் அங்கிருந்து விடுபட முடியாது என்றுதான் சுவாமிஜி எண்ணினார். இது அவருக்கு சற்று கலக்கத்தை அளிக்கவே செய்தது. அந்த நேரத்தில் துணைக்கு வந்தார் பாமர். இவர் வழக்கறிஞர்களை சந்தித்து மிகுந்த முயற்சிகள் செய்து சுவாமிஜி அந்த பீரோவிலிருந்து விடுபடுவதற்கு வேண்டியவற்றை செய்தார். ஜூலை 26இல் கிரீனேக்கர் சென்றார் சுவாமிஜி. கிரீனேக்கர் நாட்கள் அவருக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. பரந்த மனப்பான்மை உடைய சிலர் சேர்ந்து அங்கே மத அமைப்பு ஒன்றை ஏற்படுத்தி இருந்தனர். பல மதத்தினரின் சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்தனர். இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் மிஸ் சாரா பார்மர். அவர் சுவாமிஜியை நியூயார்க்கில் சந்தித்திருந்தார். சுவாமிஜியை கிரீனேக்கருக்கு அழைத்தவர் அவர். அடர்ந்த காடு, அழகிய பெரிய நதியின் கரை. சுவாமிஜி அங்கே தங்கினார். இமயத்தின் அடர்ந்த காடுகளிலும் கங்கை கரையிலும் வாழத் துடிக்கின்ற சுவாமிஜிக்கு அத்தகையதொரு சூழ்நிலை அமெரிக்காவில் கிடைத்தது மனதிற்கு மிகவும் இதமாக இருந்தது. பண்டைய குருகுல பாணியில் அவர் ஒரு பைன் மரத்தடியில் அமர்ந்து வகுப்பு நடத்துவார். இந்திய ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட ஆண்களும் பெண்களும் அவரை சுற்றி அமர்ந்து பாடம் கேட்டனர். நான் தினமும் காலையில் ஒரு பைன் மரத்தடியில் இந்து முறையில் அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பது வழக்கம். 1 வருடமாக மிருகம்போல் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பிறகு தரையில் உறங்குவதும் காட்டில் மரத்தின் கீழே தியானம் செய்வதும். முகாமில் கலந்து கொண்டவர்கள் தூயவர்கள், ஆரோக்கியமும் வாலிபமும் உண்மை மனமும் உடையவர்கள். நான் அவர்களுக்கு நானே சிவன், நானே சிவன், சிவோகம் சிவோகம் என்பதை கற்பிக்கிறேன். எல்லோரும் அதை ஜபிக்கின்றனர். அவர்கள் தூயவர்கள், எளியவர்களாக இருப்பதால் அளவற்ற தைரியம் உடையவர்களாக இருக்கின்றனர். எனவே நானும் மகிழ்ச்சியாகவும் பெருமையுடனும் உள்ளேன் என்று எழுதுகிறார் சுவாமிஜி. இந்த பைன் மரம் பின்னாளில் சுவாமிஜியின் பைன் என்று அழைக்கப்படலாயிற்று. அங்கே முக்கியமாக அவதூத கீதை, ராஜயோகம் ஆகியவற்றை கற்பித்தார் அவர். சுமார் 2 வாரங்கள் கிரீனேக்கரில் தங்கினார் சுவாமிஜி. சொற்பொழிவு, வகுப்புகள், பிக்னிக் என்று காலம் வேகமாக பறக்கிறது என்று எழுதுகிறார் அவர். அவருக்கு கட்டாயமாக ஓய்வு தேவைப்பட்டது. கிரீனேக்கரில் ஒரு நாளுக்கு 7 முதல் 8 மணி நேரம் வரை பேச வேண்டியிருந்தது. ஓய்வு என்று சொல்ல வேண்டுமானால் அதைத்தான் சொல்ல வேண்டும். ஆனால் இறைவன் அதனுடன் புத்துணர்ச்சியையும் உத்வேகத்தையும் கொடுக்கவே செய்கிறார் என்று எழுதுகிறார் சுவாமிஜி. ஆனால் இந்த நாட்கள் அவரது மனதிற்கு மிகுந்த இதத்தை அளித்தன என்பது உண்மை. இந்த நாட்களை அவர் விண்ணுலக சூழ்நிலை என்று குறிப்பிடுகிறார். மரங்களின் அடியில் உறங்கி வசித்து போதித்ததையும் ஒரு சில நாட்களாவது மீண்டும் விண்ணுலக சூழ்நிலையில் இருந்ததை பற்றியும் என்று இந்த நாட்களை அவர் குறிப்பிடுகிறார். மனத்திற்கு ஓய்வை அளித்ததுடன் கிரீனேக்கர் நாட்கள் சுவாமிஜியின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்க இருந்த ஒருவரையும் அவருக்கு அறிமுகப்படுத்தியது. அவர் மிஸ்ஸஸ் சாரா புல். இன்னொருவர் டாக்டர் லூயி ஜி ஜேன்ஸ். கிரீனேக்கர் நாட்கள் சுவாமிஜியின் பணித்திட்டத்திற்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. தமது சொற்பொழிவுகளால் கவரப்பட்டு தம்மை அணுகுபவர்களில் ஒரு சிலராவது வாழ்க்கையில் ஆன்மீக லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதில் சுவாமிஜி மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். ஆனால் ஆன்மீக முன்னேற்றம் என்பது சொற்பொழிவுகளாலோ, சொற்பொழிவுகளை கேட்பதாலோ, அறிவின் ஆற்றலாலோ அடையப்படுவது அல்ல என்பதை நமது உபனிஷதங்கள் தெளிவான மொழியில் உறுதியாக எடுத்துரைக்கின்றன. அதற்கு தகுந்த குருவின் உபதேசம் வேண்டும். அவர் காட்டுகின்ற வழியில் தொடர்ந்து ஆன்மீக சாதனைகள் செய்ய வேண்டும்.
இந்த வகையில் ஒருவருக்காவது உதவ முடியுமானால் என் வாழ்க்கை பயனுள்ளது என்று உறுதியாக கொள்வேன் என்று கருதினார் சுவாமிஜி. இந்த நோக்கத்துடன் செயல்பட எண்ணினார் சுவாமிஜி. இதற்குள் சுமார் 1.5 வருடங்கள் சுவாமிஜியின் மேலை நாட்டு வாழ்க்கை கழிந்திருந்தது. நியூயார்க், சிக்காகோ, புரூக்ளின் என்று மாறி மாறி பம்பரமாக சுழன்ற அவர் மீண்டும் 1894 டிசம்பர் 26ஆம் நாள் மீண்டும் நியூயார்க்கை அடைந்தார். தமது புதிய திட்டத்தின்படி வகுப்புகள் தொடங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். சிக்காகோவில் ஹேல் குடும்பம் அவருக்கு இடமளித்தது போல் நியூயார்க்கில் கர்ன்சி தம்பதிகள் சுவாமிஜியிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டு தங்கள் வீட்டில் அவரை தங்க செய்தனர். பொதுவாக சுவாமிஜி நியூயார்க்கில் அவர்களுடைய வீட்டை தமது முக்கிய இடமாக கொண்டார். சூறாவளி போல் சுழன்று சொற்பொழிவுகள் செய்வதும் பணம் பெறுவதும் ஏற்புடைய வாழ்க்கையாக அவருக்கு தோன்றவில்லை. சென்ற ஆண்டில் நான் இந்த நாட்டில் மேடை சொற்பொழிவு என்ற வகையில் மிகவும் வேலை செய்தேன். எனக்கு பாராட்டுகளும் அதிகமாக கிடைத்தன. ஆனால் அதன் மூலமாக எனக்காக மட்டுமே நான் உழைத்தேன் என்பதை கண்டுகொண்டேன். நற்பண்புகளை பொறுமையாக வளர்த்து கொள்வதும் உண்மை பொருளை அறிய தீவிரமாக போராடுவதுமே எதிர்கால மனித இனத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். எனவே சில ஆண்களையும் பெண்களையும் செயல்முறை அத்வைத அறிவு பெறுவதற்கு வேண்டிய பயிற்சி அளித்து ஆயத்தப்படுத்துகின்ற முறையில் இந்த ஆண்டு வேலை செய்ய எண்ணியுள்ளேன் என்ற தம் நோக்கத்தை எழுதுகிறார் சுவாமிஜி. இத்தகைய நோக்கத்திற்கு மற்றொரு காரணமும் இருந்தது. இந்த காரணம் அவ்வளவு வெளிப்படையாக தெரியவில்லை. ஆனால் இந்த காரணம் இருந்தது உறுதி. தமக்கு பிறகு அமெரிக்காவில் தமது பணியை தொடர்வதற்கு சிலரை உருவாக்குவது அவரது நோக்கமாக இருந்தது. இந்த செய்தியை இந்தியாவில் இந்தியர்களும் அமெரிக்காவில் அமெரிக்கர்களும் போதிக்க வேண்டும் என்று அவர் கூறியதாக சிஸ்டர் கிறிஸ்டின் எழுதுகிறார். ஏற்கனவே கிரீனேக்கரில் இத்தகைய முயற்சியை அவர் ஆரம்பித்திருந்தார். மிஸ்ஸஸ் சாராவின் வீட்டிலும் சென்ற அக்டோபரில் இத்தகைய வகுப்புகளை நடத்தியிருந்தார். இதே நோக்கத்தில்தான் 1894 நவம்பரில் அவர் வேதாந்த சொசைட்டி என்ற அமைப்பையும் நியூயார்க்கில் ஏற்படுத்தினார். 1895 ஜனவரியில் இந்த வகுப்புகளுக்காக சுவாமிஜி 2 அறைகளை வாடகைக்கு அமர்த்தினார். சென்ற ஆண்டு நியூயார்க்கில் அவரை சந்தித்த லியான் லான்ஸ்பர்க் இதற்கான உதவிகளை செய்தார். சொற்பொழிவுகளை கைவிட்டதால் பணத்திற்கு சுவாமிஜி சிரமப்படவே நேர்ந்தது. இருப்பினும் இந்த வாழ்க்கையை அவர் விரும்பினார். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். லான்ஸ்பர்க்கும் நானுமாக சிறிது அரிசியும் பருப்பும் அல்லது பார்லி என்று சமையல் செய்து அமைதியாக அதை உண்டுவிட்டு ஏதாவது எழுதுவதிலோ வாசிப்பதிலோ ஏதோ சிறிது விஷயம் தெரிந்து கொள்ள விரும்பி வருகின்ற ஏழை மக்களை வரவேற்று பேசுவதிலோ காலம் கழிக்கிறோம். நான் இதுவரை அமெரிக்காவில் இருந்ததை விட இப்போது என்னை அதிக அளவில் ஒரு துறவியாக உணர்கிறேன் என்று எழுதுகிறார் அவர். சுவாமிஜியின் வாழ்க்கையில் முக்கிய இடம் பெற்ற சிலர் இந்த வகுப்புகளின் மூலம்தான் அவருக்கு அறிமுகமாயினர். மெக்லவுட் சகோதரிகள், மிஸ் லாரா கிளவுட், பின்னாளில் சகோதரி தேவமாதா, மிஸ் N.E. வால்டோ, பின்னாளில் சகோதரி ஹரிதாசி ஆகியோர் அவர்களில் சிலர். ஆரம்ப நாட்களில் சுவாமிஜி வாழ்ந்த சிறிய அறையில் வகுப்புகள் நடைபெற்றன. வகுப்புகளுக்கு வந்தவர்கள் வெறும் 3 பேர்தான். ஆனால் அந்த எண்ணிக்கை பிரமிப்பூட்டும் விதமாக வளர்ந்தது. இந்த வகுப்புகளின் போது சுவாமிஜியும் பார்வையாளர்களும் தரையில்தான் அமர்ந்தனர். லட்சாதிபதிகளாக இருந்தாலும் கூட அவரது பாதங்களில் அமர்ந்து அவரது பேச்சை கேட்டனர். இந்த வகுப்புகளுக்கு கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படவில்லை. விளைவு, கையில் தம்பிடி காசு இல்லாமல் போன நாட்களும் உண்டு. எனவே அவ்வப்போது கட்டணத்திற்காகவும் சொற்பொழிவுகள் நிகழ்த்தினார் சுவாமிஜி. பணத்திற்காக சிரமப்படுகின்ற இந்த நேரங்களில் சிலர் சுவாமிஜிக்கு உதவ வருவதுண்டு. ஆனால் அவர்கள் இன்ன இடத்தில் வகுப்புகள் நடக்க வேண்டும், இன்னவர்களைத்தான் அழைக்க வேண்டும் என்றெல்லாம் நிபந்தனைகள் விதித்தபோது சுவாமிஜி அவர்களிடமிருந்து விலகிவிட்டார். இங்கும் சுவாமிஜிக்கு தொந்தரவுகள் வரவே செய்தன. இங்கே தொல்லை கொடுத்தவர்கள் ஆவியுலக தொடர்பாளர்கள். சுவாமிஜியால் எங்கே தங்கள் பிழைப்பு கெட்டுப்போகுமோ என்று கருதியவர்கள் சுவாமிஜி தங்கியிருந்த வீட்டிற்கு வந்து வகுப்புகளை நிறுத்துமாறு வாசலில் நின்று கூச்சலிட்டனர். நிறுத்தாவிட்டால் பலவந்தமாக தாங்களே நிறுத்த நேரும் என்றும் பயமுறுத்தினர். பொருளற்ற சில கொள்கைகளையும் அறிவுக்கு பொருந்தாத சில கோட்பாடுகளையும் அவர்கள் போதித்து வந்தனர்.
ஆவிகளுடன் தொடர்பு கொண்டு செத்து வேலைகளில் ஈடுபடுவது அவர்களின் நோக்கமாக இருந்தது. இத்தகைய சிலவற்றை காட்டி அவர்கள் மக்களை தங்கள் பால் ஈர்த்தனர். தங்கள் கூட்டத்தில் ஒருவரை சேர்க்க 25 முதல் $100 வரை கட்டணம் வசூலித்தனர். அவர்களின் வளர்ச்சிக்கும் ஏமாற்று வேலைகளுக்கும் இடையூறாக சுவாமிஜி வந்தபோது அவர்கள் கொதித்து போனார்கள். அடுத்த கட்டமாக அவர்கள் சுவாமிஜியை தங்கள் கூட்டத்தில் சேருமாறு வற்புறுத்தினர். சேராவிட்டால் அடித்து உதைப்பதாக மிரட்டினர். ஆனால் சுவாமிஜி விலைக்கு வாங்க முடியாத, பயப்படாத, துணிச்சல் என்பதன் மொத்த உருவமான ஒரு மனிதரை அவர்கள் முதலாக அவரில் கண்டனர். நான் உண்மைக்காக வாழ்கிறேன், உண்மையை சார்ந்து வாழ்கிறேன். உண்மை ஒருபோதும் பொய்யுடன் கைகோர்க்காது. உலகனைத்தும் எனக்கு எதிராக திரண்டாலும் நான் உண்மை வழியேதான் செல்வேன். இறுதியில் உண்மையே வெல்லும் என்று அவர்களிடம் நேரடியாகவே கூறிவிட்டார் அவர். சுவாமிஜியை எதிர்த்த மற்றொரு கூட்டத்தினர் சுதந்திர சிந்தனையாளர்கள், நாத்திகர்கள், உலகாயவாதிகள், சந்தேகவாதிகள், பகுத்தறிவுவாதிகள், மதங்களுக்கு எதிரானவர்கள். இவர்களின் கூட்டம் அது. அவர்கள் சுவாமிஜியை ஒரு நாள் இரவு விருந்திற்கு அழைத்தனர். தங்கள் அறிவாலும் வாத திறமையாலும் சுவாமிஜியை தோற்கடித்து விடலாம் என்று அவர்கள் மனப்பால் குடித்திருந்தனர். ஆனால் பாவம், அவர்களும் தோற்க நேர்ந்தது. பைபிள், குரான், பல்வேறு மதங்கள், விஞ்ஞானம், மனையியல் என்ற சுவாமிஜியின் பரந்த அறிவிற்கு முன் அவர்களால் எதுவும் செய்ய இயலவில்லை. அவர்கள் சுவாமிஜியுடன் அன்பாக பழகி நட்புடன் பிரிந்தனர். இதேபோல் விஞ்ஞானிகள் சிலரும் ஒருமுறை மாலை விருந்திற்கு சுவாமிஜியை அழைத்தனர். அறிவுபூர்வமான தங்கள் கருத்துக்களை கூறி சுவாமிஜியை திணறடிப்பது அவர்களின் நோக்கம். ஆனால் மற்ற இடங்களில் நடந்ததுதான் இங்கும் நடந்தது. ஆன்மீகம் என்ற வாளை கையில் சுழற்றியபடி அவர்களது வாதங்கள் அனைத்தையும் வீழ்த்தினார் சுவாமிஜி. வாழ்க்கை, உயிர் போன்ற பல கேள்விகளுக்கு மேலை விஞ்ஞானம் பதில் கூற இயலாமல் திகைப்பதை எடுத்து காட்டினார். விஞ்ஞான அறிவு என்பது ஒரு முழுமையான அறிவு அல்ல என்பதை தர்க்கபூர்வமாக நிரூபித்தார். அன்று சுவாமிஜியை வாதத்தில் வெல்ல வந்தவர்கள் மறுநாளிலிருந்து மாணவர்களாக அவரது பாதத்தில் அமர்ந்து பாடம் கேட்க வந்தனர் என்று எழுதுகிறார் லான்ஸ்பர்க்.